நம்மளோட ப்ரொஃபஷனல் உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை தான் இப்போ நிரந்தரமா இருக்கு. ஆனா இந்த பயணத்துல நம்ம தனியா இல்ல, நாம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்களேன். உங்க வேலையில, உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு நிஜமாவே ஒரு நிலையான ஒன்னா தெரியுது? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போற விஷயத்துக்கான முதப்படி. இது எவ்ளோ பெரிய உண்மை இல்லையா? நம்மள நாம அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது நம்ம பேருக்கு அடுத்ததா நம்ம வேலைய தான் சொல்றோம். அந்த அளவுக்கு நம்ம வேலையும் நம்ம அடையாளமும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. வேலை போயிடுறது, தொழில் ஒரு மாற்றம் வர்றது, இந்த மாதிரி புயல் நம்மள தாக்கும்போது அது நம்ம வேலையை மட்டும் தாக்குறது இல்ல, நம்ம அடையாளத்தையே தாக்குற மாதிரி நம்ம உணர்றோம். சரி, அந்த நேரத்துல நமக்குள்ள உண்மையில என்ன நடக்குது? அந்த பயம் எங்கிருந்து தான் வருது? அந்த பதட்டத்துக்கான காரணத்தை நாம அறிவியல் ரீதியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சமாளிக்கிறது ரொம்பவே சுலபமாயிடும். சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, வேலை போயிடுமோன்ற பயம் ஒரு பலவீனம் கிடையாது. அது நம்ம மூளையோட ஒரு இயல்பான உயிரியல் எதிர்வினைதான். இதுக்கு விஞ்ஞானிகள் ஒரு பெரிய பேர் வச்சிருக்காங்க. ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். உங்க மனசுல வர்ற ஒரு சின்ன கவலை கூட உங்க உடம்புல ஒரு உண்மையான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. இது சும்மா பேச்சுக்கு சொல்றதில்ல, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால நீங்க உணர்றது உங்க கற்பனை இல்ல, அது நிஜம். நம்ம வேலையை இழக்கும்போது நம்ம அடையாளம், நம்ம சமூக அந்தஸ்து, நம்ம அன்றாட வாழ்க்கைன்னு எல்லாமே நொறுங்கி போன மாதிரி உணர்றோம். இது நம்மள தனிமைப்படுத்தி இந்த உலகமே நம்மள நிராகரிச்ச மாதிரி ஒரு ஆழமான வலிய தருது. இது மன அழுத்தத்தில் இருக்கிற ஒரு மூளையோட ரொம்ப பொதுவான ஒரு ரியாக்ஷன். திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு இதை நம்புங்க. இது உங்க தனிப்பட்ட தோல்வியே கிடையாது. இது நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து நமக்கு வந்த ஒரு பழைய சர்வைவல் ப்ரோக்ராம். அந்த எதிரி உங்களுக்கு வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கான். ஆனா அதை நம்மால மாத்த முடியும். வெறும் 13 வினாடிதான். ஆமாம், இதுதான் நம்ம மூளையோட காவலாளியான அமிக்டாலா. ஒரு மன அழுத்தத்தை உணர்ந்து நம்மள ஒன்ன முழுசா முடக்கி போடுறதுக்கு, இல்லனா கட்டுக்கடங்காத கோபத்துக்கு கொண்டு போறதுக்கு எடுத்துக்கிற நேரம் பாருங்க. அந்த அளவுக்கு வேகமான ஒரு எதிர்வினை இது. ஆக இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம மூளையே நமக்கு ஒரு புரிய வைக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? எந்த கவலை நம்மள வாட்டுதோ அந்த கவலையே பிரச்சனையை தீர்க்க வேண்டிய நம்ம மூளையோட பகுதியே முடக்கி போட்டுடுது. இந்த மூளை வைக்கிற பொறியிலிருந்து தப்பிக்க ஒரு சாவி இருக்கு. அது பழங்கால சித்தர் திருமூலர்கிட்ட இருந்து வர ஒரு அற்புதமான உருவகம். இது நம்ம பார்வைய மொத்தமா மாத்த போகுது. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் கவனமா பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாம செய்யற பெரிய தப்பே சுலபமா உடையக்கூடிய அந்த வலைய, அதாவது நம்ம வேலைய நாம தான் நினைச்சுக்கிறது தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நாம வலை கிடையாது, நாம தான் அந்த வலைய உருவாக்குற சிலந்தி. நம்ம திறமைகள் தான், நம்ம அறிவு தான் அந்த சிலந்தி. வலங்கிறது ஒரு வழிதான், நாம தான் அதோட மூலம். இந்த வரிகளோட ஆழத்தை ஒரு கணம் உணர்ந்து பாருங்க. இதுதான் அந்த திருப்புமுனை, அந்த ஆஹா மொமெண்ட். வலை அழிஞ்சிட்டா சிலந்திக்கு தெரியும் தன்னால இன்னொரு புது வலைய உருவாக்க முடியும்னு. அந்த சக்தி, அந்த திறமை அதுக்கு வெளியில இல்ல, அதுக்கு உள்ளேயே தான் இருக்கு. அதே மாதிரிதான் நாமளும். அப்போ நாம எப்படி அந்த சிலந்தி மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறது? அதுக்கு நாம நம்ம மூளையோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பகுதிய, நம்ம உள் மனசோட சிஇஓவை புரிஞ்சுக்கணும். இது எவ்வளவு அற்புதமா விளக்குது பாருங்க. நம்ம மூளையில 40% முன்மூளை புரணி. இதுதான் நம்மளோட சிஇஓ மூளை. உயர்மட்டத்துல முடிவெடுக்கிறதுக்கும் உத்திகளை வகுக்கிறதுக்கும் நமக்கு இயற்கையாவே கிடைச்ச ஒரு வரம். இதுதான் மத்த உயிரினங்களிடமிருந்து நம்மள தனித்துவமா காட்டுது. இந்த மூவர்ஸ் நெறிமுறை உங்க சிஇஓ மூளைய தினமும் தயார்படுத்தவும், உங்க உள் சக்தியை பராமரிக்கவும் நீங்க செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான நடைமுறை பயிற்சிகள். தியானம் மனசை அமைதிப்படுத்த, உடற்பயிற்சி உடலை ஒருங்கிணைக்க. இது உங்க மனசுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு முழுமையான பயிற்சி. சரி, இப்ப இந்த மனநிலை மாற்றம் என்ன ஒரு அற்புதமான உருமாற்றத்தை உருவாக்கும்னு பார்க்கலாம். வெறும் உயிர் பிழைச்சு வாழ்ற துன்பமான நிலையிலிருந்து ஒரு செழிப்பான, துடிப்பான நிலைக்கு எப்படி மாறுறதுங்கிற பயணத்தை பத்தி பாப்போம். இந்த 2 நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் மன அழுத்தத்துல சிக்கியிருக்கிற நோமி நிலை. இது நான் எனக்குங்கிற சுயநில துன்பத்தால் கட்டுண்ட ஒரு நிலை. இன்னொரு பக்கம் தெளிவான, ஆற்றல் மிக்க யஸ்மி நிலை, உயிர் சக்தியால் இயங்குற ஒரு அழகான நிலை. இதுதான் அந்த மனநிலை மாற்றம் கொண்டு வர்ற முன் மற்றும் பின்னிலை. சில நேரங்கள்ல திடீர்னு பதட்டமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தருணங்கள்ல உங்க மனநிலையை உடனே மாத்துறதுக்கு இதோ 3 சிம்பிளான அறிவியல் பூர்வமான உயிர் ஹேக்குகள். இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி
உங்கள மறுபடியும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர உதவும் சக்தி வாய்ந்த கருவிகள். இறுதியா நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தோட சாரத்தையும் ஒரு மென்மையான ஊக்கமளிக்கிற செய்தியா உங்க இதயத்துக்கு கொண்டு போகலாம். உண்மையான பாதுகாப்புங்கிறது வெளியில இருந்து வர்ற ஒரு பதவியோ பணமோ இல்ல, அது உள்ளிருந்து வர்ற ஒரு மனநிலை. உங்க உள் மனசோட செல்வம், அதாவது உங்க திறமை, உங்க அமைதி, உங்க தெளிவு, இதுதான் உங்க வெளிப்புற பாதுகாப்புக்கு உண்மையான அடித்தளம். இந்த கேள்வியோடு உங்களை விட்டு செல்கிறேன். நீங்க வலையா இல்ல சிலந்தியாங்கிறது ஒரு தேர்வு. உங்க சொந்த பயணத்தை தொடங்க இது ஒரு அழைப்பு. அந்த முடிவை எடுக்க வேண்டியது நீங்க தான். அந்த சக்தி உங்களுக்குள்ளே இருக்கு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல. உங்க உள்மன சக்திய கண்டறியவும் உங்கள போன்ற மத்தவங்களோட சேர்ந்து வளரவும் நிறைய வழிகள் இருக்கு. உங்க வளர்ச்சி உங்ககிட்ட இருந்து தான் தொடங்குது.